वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् ஸோ தாம வைஜெயந்தி விபூஷணம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம 78வது ஸ்லோக 76வது ஸ்லோகத்தோட ஆறு. ம். தஸ்மை விஜ்ஞாபயா மாசுஹு விதிதார்த்தாய நாகினः நிஹத அசேஷ தைத்யாய நிதானம் ஸ்வாகதேஹே புனः ஸ்வ ஆகதேஹே புனः. ஸோ இந்த மாதிரி நாகினः ஆ ஸோ சர்வ ராட்சச ஹந்திரே சர்வஜ்ஞாய எல்லா ராட்சசர்களையும் வதம் பண்ண அந்த சர்வஜ்ஞாய எல்லாத்தையும் அறிந்தவரான புருஷோத்தமாய அந்த புருஷோத்தமர்கிட்ட தேவாகா தேவர்கள் ஸ்வ ஆகமன காரணம் புனக நிவேதையன்னு தங்களுடைய வருகையினுடைய காரணத்தை மறுபடியும் கூறினார்கள். மறுபடியும் கூறினார்கள்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய தடவை ஆயிருக்கு. ஸோ அதனால தே ரிப்பீட்டட் இது. சரியா? ஆமா. சோ இப்ப அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேடா. கல்யாணி மேடம் படிங்க. நான் படிக்கட்டுமா? ம். ते इमे क्षत्रिया भूत्वा शोभयन्ति क्षमामिमाम् तव तेजसी यैः नाथ तनुजैः शलभायुधम्. ம். சோ என்ன அப்படின்னா தவ தேஜசி எய்கி நாத தனுஜ ஜனுதைஹி சலபாயிதம். சோ உன்னுடைய ஒரு தேஜஸ் வசத்தினால தேஜஸில் அந்த பிரதாபத்தில் எய்ஹி எய்ஹி தனுஜைஹி சலபாயிதம் எந்த தனுஜர்களால சலபவத்து ஆச்சரித்தம் அந்த சலபம் போல அவளை பொசுக்கி போட்டேளோ தே இமே க்ஷத்ரியாக பூத்வா இமாம் க்ஷமாம் க்ஷோபயந்தி. அதாவது ஒவ்வொரு பர்த்லயும் யாராவது ஒரு செட் ஆஃப் டீமன்ஸ் வந்து விடுறா. ஸோ அவளை ஒரு சலபம்னா விட்டில் பூச்சின்னு அர்த்தம். இந்த ஃபயர் ஃப்ளைன்னு சொல்றோம் இல்லையா? அவைகள் அஹ், அவைகள் அந்த நெருப்பு கிட்ட வரும், தானா உயிரை மாச்சுண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி சலபவது என்ன பண்றா அப்படின்னா அந்த அப்படிப்பட்ட அந்த தனுஜர்களால ராட்சசைஹி சலபாயுதம் சலபவது ஆச்சரித்தம். அப்படி அப்படி ஆச்சரிக்கப்பட்ட அவர்களே திருப்பி இன்னொரு ஜென்மால என்ன பண்றா, இந்த மாதிரி ராட்சசாலா தேயிமே க்ஷத்ரியாக பூத்வா க்ஷத்ரியாளாக இருந்துண்டு க்ஷமாம் இமாம் க்ஷமாம் க்ஷோபயந்தி. க்ஷமானா பூமின்னு அர்த்தம். இமாம் க்ஷமாம் இந்த பூமியை க்ஷுபதி க்ஷுப்பு தாத்து க்ஷோபயந்திங்கிறது நிச்சு கலங்கும்படி செய்கிறார்கள். இந்த பூமியை கலங்கும்படி கலக்கத்துக்கு உண்டாக்குறா. இதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சோ ஹே நாத தவ தேஜசி யைஹி தனுஜைஹி ஷலபாயிதம் தே இமே க்ஷத்ரியாக பூத்வா இமாம் க்ஷமாம் க்ஷோபயந்தி. சோ ஹே நாத, ஹே பிரபு, தவ அப்படின்னா உன்னுடைய தேஜசி பிரதாப ரூப அக்னௌ. பிரதாபம் அப்படின்னா வீரியம்னு வச்சுக்கோங்க. அந்த வீரிய ரூப அக்னௌ அந்த அக்னியில் என்ன அப்படின்னா எய்ஹி தனுஜைஹி எந்த தனுஜர்களாக எந்த தனுஜர்களால் சலபாயுதம் சலபவத்து ஆச்சரித்தம் உன்னுடைய பிரதாபம்ங்கிற ஒரு அக்னியில விட்டில் பூச்சி போல அவளால ஆச்சரிக்கப்பட்டது. அப்படின்னா எப்படி ஒரு விட்டில் பூச்சி ஒரு நெருப்புல டப்புன்னு பொசுங்கி விடுமோ அந்த மாதிரி உன்னுடைய பிரதாபம்ங்கிற ஒரு அக்னியில் எய்ஹி தனுஜைஹி எந்த அரக்கர்களினால் ஷலபாயுதம் ஷலபவது ஆச்சரித்தம் தனுஜைஹி ஷலபவது ஆச்சரித்தம் ஷலபத்தை போல ஆச்சரித்தம். அதாவது இந்த ஷலபவது ஆச்சரித்தம்லாம் இப்ப இந்த சப்தாயத்தே கருடாயத்தே நவுன திருப்பியும் வர்பாகிறது. சோ இந்த என்ன அப்படின்னா கருடவது ஆச்சரதி இது கருடாயத்தே, சப்தவது பவதி இது சப்தாயத்தே. அதே மாதிரி ஷலபவது ஆச்சரித்தம் ஷலபத்தை போல ஆச்சரிக்கப்பட்டது. அப்படி எந்த சலபத்தை போல எந்த அரக்கர்களினால் ஆச்சரிக்கப்பட்டதோ தே ராட்சசாகான்னு அர்த்தம். புரியுறதா உங்களுக்கு? அன்வயம் சரியா இருக்கா? ஏன்னா அங்க எய்ஹி தனுஜைஹிங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. அந்த எய்ஹி தனுஜைஹி சலபாயுதம் எந்த ராட்சசர்களினால் சலபவது ஆச்சரித்தம் விட்டில் பூச்சியை போல ஆச்சரணம் செய்யப்பட்டதோ. விட்டில் பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா அவைகள் அந்த அஹ், வெளிச்சத்துக்கிட்ட வரும். அந்த வெளிச்சத்திலே அந்த அக்னியிலே உழுந்து பொசுங்கி போயிடும். அந்த மாதிரி இந்த தனுஜர்களாலும் சலபத்துக்கு என்ன ஒரு ஆச்சரணமோ அது போல ஆச்சரிக்கப்பட்ட இவர்களினால் அந்த மாதிரி
ஒரு அவதாரத்துல வந்து செத்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவளே தே இமே ராட்சசாகா, தே ராட்சசாகா, அந்த சேம் ராட்சச கூட்டமே க்ஷத்ரியாக பூத்வா, ராஜாக்களாக பிறந்து கொண்டு, இமாம் க்ஷமாம், இந்த பூமியை க்ஷோபயந்தி பாதயந்தி. க்ஷுப்பு தாத்து க்ஷோபயந்திங்கிறது நிச்சில இருக்கு. கலக்கத்துக்கு கலங்கும்படி செய்கிறார்கள். சரியா? அஹ்? அதுக்கப்புறம் ஹே பிரபோ, ஏ ராட்சசாः பூர்வம் தவ பிரதாபாக்னௌ शलभाः इव दग्धाः ते एव इदानीं राजानः भूत्वा पुनः பூமிம் க்ஷோபயந்தி. ரொம்ப சிம்பிள். ஹே பிரபோ, ஹே பிரபுவே, ஏ ராட்சசாக, எந்த ராட்சசர்கள் பூர்வம் முன் ஜென்மத்தில் முன் ஜென்மாவில் தவ பிரதாபாக்னோ, உன்னுடைய பிரதாபம் என்கின்ற ஒரு அக்னியில் ஷலபாகா இவ, விட்டில் பூச்சிகளைப் போல தக்தாகா எரிக்கப்பட்டார்களோ, தே ஏவ, தே ராட்சசாக ஏவ, இதானீம் இப்பொழுது, ராஜானக பூத்வா ராஜாக்களாக ம், ஆகிண்டு, புனக பூமிம் க்ஷோபயந்தி, அகைன் திருப்பியும் போறான். சோ எவ்ரி ஜென்மால தெர் இஸ், அதனால தானே பகவான் ஒவ்வொரு அவதாரம் புதுசு புதுசா எடுக்கிறார். எல்லா அவதாரத்திலையும் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் இல்லையா? சோ அதனால ஒவ்வொரு ஜென்மாலையும் அவர் இவா வந்து புதுசு புதுசா வரா, விட்டில் பூச்சி மாதிரி இவருடைய பிரதாபத்துல வந்து பொசுங்கி போயிடுறா. இருந்த பொழுதிலும் திருப்பி இன்னொரு ஜென்மா எடுத்து க்ஷத்ரியர்களாக பிறந்துட்டு இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்றா. சரியா இருக்கா? சொல்லுங்க மேடம். ஆ, யா. இங்க தனுஜைன்னு வேர்டு இருக்கே, அது எதுல இருந்து? தனுஜகாங்கிறது ராட்சசகா. ஆ, தானவால இருந்து வருதா, எதுல இருந்து வருது? தனுஜகா, தனுஜகா பார்க்கணும், தெரியல எனக்கு, பார்த்துட்டு தான் சொல்லணும். தனுஜகா தானவாகான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அலங்காரம் வந்து ஷலபைவ ஆச்சரித்தம் ஷலபாயிதம், இது உபமாலங்காரம். ஷலபத்தை போல ஆச்சரித்தம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு உபமாலங்காரம். அதுக்கப்புறம் தேஜः சப்தே ஸ்லேஷேன பிரதாபः ஏவ அக்னிஹி இது அபேத அத்தியவசாத் அதிசயோக்தி. ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா, இங்க வந்து தேஜஸ் அப்படிங்கிறதுக்கு பிரதாபம்னு அர்த்தம் இல்லையா? இந்த இடத்துல பிரதாபக, அதுதான் உங்களுக்கு சொல்றார். அவர் பிரதாபத்துல பிரதாபம் அப்படிங்கிற ஒரு அக்னியில எரிஞ்சு போயிடுறான்னு நமக்கு வந்து வாட்சிய இது பிரதிபதார்த்தத்துல இருக்கே தவிர, ஸ்லோகத்துல வந்து நமக்கு என்ன இருக்கு? தேஜசின்னு இருக்கு இல்லையா? சோ தவ தேஜசி, எந்த ஆஹ் ஆஹ், தவ தேஜசை எய்ஹி தனுஜைஹி ஷலபாயிதம், உன்னுடைய தேஜஸ்ல, தேஜஸ்ங்கிறது பிரதாபம். சோ இந்த இந்த உபமானத்தை சொல்லிட்டு இது மூலமாக நமக்கு வந்து அந்த தேஜஸ்ங்கிறது அக்னி அப்படிங்கிற உபமேயம் புரியுறது, நிகிரி அத்தியவசானம். சோ வந்து இங்க வந்து என்ன அபேத அத்தியவசானம் என்ன அப்படின்னா, இங்க வந்து ஸ்லேஷமும் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது. எப்படி அப்படின்னா, தேஜஸ்ங்கிற ஒரு சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம், நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல தேஜஸ்ங்கிறது பிரதாபம், தேஜஸ்னா அக்னின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தேஜஸ்னா வீரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி பல அர்த்தங்கள் இருக்கு, சிருஷ்ட சப்தம் அது. சரியா? சோ அந்த மாதிரி அந்த தேஜகா சப்தே, தேஜஸ்ங்கிற சப்தத்துல ஸ்லேஷேன டபுள் மீனிங், ரெண்டு அர்த்தத்தம், பல அர்த்தங்கள் உள்ள ஸ்லேஷேன ஸ்லேஷத்தினால பிரதாப ஏவ அக்னிஹி நமக்கு ஒரு அபேத அத்தியவசானம் கிடைக்கிறது. அதாவது அவர் சொல்றது என்னமோ வெறும் தேஜஸ்ங்கிற ஒரு பதத்தினால பிரதாபம்ங்கிற ஒரு விஷயம்தான் இங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லப்படுறது. ஆனா அது மூலமாக அந்த பகவானுடைய தேஜஸ்ங்கிற ஒரு அக்னி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்து புரியறதுனால இங்க வந்து ஸ்லேஷ மூலமாக ஒரு அபேத அத்தியவசானம் ஆயிருக்கு. அதனால இங்க வந்து அதிசயோக்தி. சரியா இருக்கா? இது ரெண்டுத்தினுடைய பரஸ்பரம் இதனால அஹ், அஹ், தேவைங்கிறதுனால இது வந்து உபயோகோச்ச சங்கரஹா. ஓகே. அப்புறம் இது வந்து இதுல வந்து பிரதாப ஏவ அக்னிகின்னு வந்தது இல்லையா? சோ அது வந்து ரூபக அலங்காரமா வருமா இல்ல பிரதாப அதிசயம்? ஏவ அக்னிஹின்னு கொடுக்கவே இல்லையா அவர்? நீங்க வந்து ஓகே பிரதிபதார்த்தத்தை பார்க்காதீங்க, ஸ்லோகத்தை ஓகே பாருங்க. ஓகே ஓகே. ஸ்லோகத்துல பிரதிபதார்த்தம். அர்த்தம் அந்த அபேத அர்த்தம் அதனால ஆஹ் ஓகே ஆமா, தேஜசிங்கிறது வெறும்ன தேஜசி தானே கொடுத்திருக்காரு. ஓகே பிரதிபதார்த்தத்துல நமக்கு புரியணுங்கிறதுக்கோசரம் பிரதாப ரூப அக்னௌ அப்படின்னு விவரிச்சு ஓகே கொடுத்தாரு. ஓகே. ஸ்லோகத்துல வெறும் தேஜசின்னு தானே போட்டிருக்காரு. So, கரெக்ட். அவருடைய தேஜஸ்ல தேஜசி அப்படின்னா அவருடைய பிரதாபே, எது போல அந்த பிரதாபம் இருக்குன்னு நமக்கு அந்த அக்னிங்கிறது புரிக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாலினி, சங்கரஹாங்கிறது என்னது ஆக்சுவலி? அது கேன் வி? ரெண்டு அலங்காரம் இருக்கும் பொழுது ஒரு பரஸ்பரம் ரெண்டுத்துக்கும் இது இல்லைன்னா அது சொல்ல முடியாது, அது இல்லைன்னா இது சொல்ல முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா அது பேர் சங்கரம்.
தனித்தனியாக ரெண்டு இருந்து அதுக்கு ரொம்ப ரெண்டுத்துக்கும் சகாயபூதம் தேவையில்லை அப்படின்னு இருந்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் சம்சிருஷ்டின்னு பேரு. சரியா? நான் சங்கரம் சொல்லியிருக்கேன். சங்கரம்ங்கிறது உங்களுக்கு வந்து இது மாதிரி க்ஷீரநீர நியாயம் மாதிரி, பாலும் ஜலமும் கலந்து நமக்கு பால் அப்படின்னதும் அந்த மாதிரி. சம்சிருஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு திலதண்டுலம் மாதிரி, எள்ளும் அரிசியும் போல வானான்னா பிரிச்சு விடலாம். ஸோ அந்த மாதிரி. சரியா? இதெல்லாம் நீங்க டீட்டெயில்டா இதுல படிப்பே, பிரதாபருத்ரியத்துல பின்னாடி வரும் இந்த சங்கரம் சம்சிருஷ்டி எல்லாமே. சரியா? அதான் நான் 5வது எக்ஸாமுக்கு. அடுத்தது படிக்கிறடா மாலினி மேடம். यत् समाश्रयात् கொஞ்சம் க்ளோசரா வரையடா, வால்யூமே கேட்கல, வாய்ஸே கேட்கல. சரி, வேற யாரா படிங்க. ராஜலட்சுமி மேடம் படிங்க. படிக்கவா? இல்ல கொஞ்சம் லவுடரா வேணும். உங்க வாய்ஸே கேட்கல, ரொம்ப ஃபீபிளா இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப சுத்தமா கேட்கல. चतुर्णां पुरुषार्थानां प्रसवो यद् समाश्रयात् हव्यकव्यप्रसूः एषा वीर्यते दैत्यभारतः. சோ வந்து என்ன அப்படின்னா, சதுர்ணாம் புருஷானாம் பிரசவः எது சமாஸ்ரயாத் ஹவ்ய கவ்ய பிரசூஹு ஏஷா தீரியதே தைத்திய பாரதः. சோ வந்து என்ன, சதுர்ணாம் புருஷானாம் எத் சமாஸ்ரயாத் பிரசவः ஏஷா. சோ வந்து எது சமாஸ்ரயாத் அப்படின்னு சொல்லும்பொழுது, எஸ்யாஹா சமாஸ்ரயாத், யாருடைய ஒரு சேர்க்கையினால ஆசிரயம் பண்றதுனால அதிலிருந்து சதுர்ணாம் புருஷானாம் பிரசவக பவதி. இந்த பிரசவகன உற்பத்தின்னு அர்த்தம். இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிற 4 புருஷார்த்தங்களுக்கும் ஆச்சரியபூதமாக யார் இருக்கா அப்படின்னா அந்த பூமியானது இருக்கு, பிருத்திவியானது இருக்கு. தர்ம தர்ம காரியம் பண்றதுக்கு இந்த பிருத்திவிங்கிறது முக்கியம். சோ அப்படிப்பட்ட பிரசவக ஏஷா பிருத்திவி ஹவ்ய கவ்ய பிரசூஹு தைத்திய பாரதா தீரியதே. சோ ஹவ்ய கவ்ய பிரசூஹு அப்படின்னா, ஹவ்யம் அப்படிங்கிறது அந்த ஆப்லேஷன், அந்த ஹோமத்துல போடுற ஹவ்யங்கள். தேவார்த்தஸ்ய அன்னஸ்ய கவ்யம் அப்படிங்கிறது பித்ரு அர்த்தம். அது பித்ருக்களுக்கு போடுற கவ்யமாக இருக்கட்டும். அது ரெண்டுத்துக்குமே தோக்திரி பூமிகி எது அப்படின்னா, இந்த இந்த பூமியானவள் தோக்திரி பூமிகி, இந்த பூமியானவள் இது எல்லாத்துக்கும் இருப்பிடமாக காரணமாக இருக்கா. அப்படிப்பட்ட அந்த பூமியானவள் தைத்திய பாரதா தீரியதே அப்படின்னா, ராட்சசனுடைய தைத்தியாகான ராட்சசாகான்னு அர்த்தம். அவளனுடைய பாரதா அப்படின்னா, பூமி வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கா. நம்ம எவ்வளவு குதிச்சாலும் சரி, எவ்வளவு மேலேந்து இடி விழுந்தாலும், இது கல்லு மலையிலேந்து உருண்டாலும் சரி, அத்தனை பாரத்தையும் தாங்கிக்கிறது எது அப்படின்னா இந்த பிருத்திவி, இந்த பூமி. சோ அப்படிப்பட்ட அந்த பூமியானவள் இந்த தைத்தியாளனுடைய பாரம் அப்படின்னா அவளுடைய அட்டகாசம், அவளுடைய அத்தனை டார்ச்சரையும் அவ அந்த அந்த பாராது தீரியதே, அந்த டார்ச்சரின் பொருட்டு அவ வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உட்பட்டிருக்கா. புரியுதா? சோ இங்க வந்து சதுர்ணாம் புருஷானாம் எது சமாஸ்ரயாத் பிரசவः ஏஷா ஹவ்ய கவ்ய பிரசூஹு தைத்திய பாரதः தீரியதே. சதுர்ணாம் புருஷார்த்தானாம். சோ சதுர்ணாம் புருஷார்த்தானாம்ங்கிறது எது? புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள், 4 புருஷார்த்தங்கள். சோ தர்மார்த்த காம மோக்ஷானாம் எது சமாஸ்ரயாத் யஸ்யாஹா யஸ்யாஹா பிருத்திவ்யாஹா சமாஸ்ரயாத் சம்யக் ஆசிரயாத், நன்றாக அந்த 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 பிருத்திவியை வந்து ஆச்சரியம் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தின் பொருட்டு, ஆச்சரயாத்துனா நிமித்தாத்து, அதனால பிரசவக உற்பத்திஹி ஏஷா, பிரசவகன உற்பத்திஹி ஏஷா புரோவர்த்தமானா, இந்த முன்னாடி இருக்கின்ற இந்த பூமியானவள் ஹவ்ய கவ்ய பிரசூஹு ஹவ்யஸ்ய தேவதார்த்தஸ்ய அன்னஸ்ய தேவர்களுக்குன்னு கொடுக்கப்படுகிற அந்த அன்னத்தினுடைய கவ்யஸ்ய அப்படின்னா பித்ரு அர்த்தஸ்ய பித்ரு அர்த்த அன்னஸ்ய பித்ருக்களுக்குன்னு போடப்பட அந்த கவ்யத்தினுடைய தோக்திரி பூமிஹி, அதனுடைய ஒரு தோக்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தோக்தா கோபால நந்தனகான்னு வருது மகாபாரதத்தினுடைய கீதையினுடைய தியான ஸ்லோகத்துல. சோ அந்த மாதிரி தோக்திரி, அதுக்கு வந்து ஒரு தோக்திரியாக யாரு இருக்கா அப்படின்னா இந்த பூமியானவள் தைத்திய பாரதா. அப்படிப்பட்ட அந்த பூமியானவள் தைத்திய பாரதா தைத்தியானாம் பாரக தஸ்மாத். சோ வந்து இந்த தைத்தியாளனுடைய பாரத்திலிருந்து தீரியதே பாரியதே பாத்தியதே, அவ வந்து பாதிக்கப்படுகிறாளாக அமைகிறாள்.
சோ அதனால அவளை வந்து காப்பாத்துங்கோ அப்படின்னு சொல்றார். இது இவரே வந்து எப்படி வந்து சதுர்ணாம் புருஷார்த்தானாம் பிரசவக இந்த பூமிங்கிறத விசேஷம்ங்கிற ஒரு இடத்துல வந்து விவரிக்கிறார். அதை நம்ம படிச்சுட்டு போலாம். யாம் ஆசிரித்ய யாம் ஆசிரித்ய புருஷார்த்த உற்பத்திஹி யாச்ச ஹவ்ய கவ்ய பிரசவித்ரி சாயேவ ராட்சசபாராத் இதானீம் பாத்தியதே. யாம் யாம்னா யாம் பூமிம், எந்த பூமியை ஆசிரித்ய அதை ஆசிரியம் பண்ணிக்கொண்டு புருஷார்த்த உற்பத்தி, இந்த புருஷார்த்தத்தினுடைய உற்பத்தி வந்து எந்த பூமியை ஆசிரிச்சுண்டு இருக்கோ. அதாவது ராமாயணத்துல வந்து ராமரனுடைய வாக்கியம் என்ன அப்படின்னா, கர்ம பூமிம் இமாம் பிராப்பிய கர்த்தவ்யம் கர்ம யத் சுபம் சதம் கிரதூனாம் ஆதிருத்திய தேவராட் திரிதிவம் கதா தபாம்சி உக்ராணி அனுஷ்டாய திவம் பிராப்தாக மகர்ஷய. சோ இந்த கர்ம பூமி அப்படிங்கிறது நம்ம இருக்கிற பூமி தான் கர்ம பூமி. சோ இத பிராப்பிய கர்த்தவ்யம் கர்ம எது சுபம். இங்க வந்து சதக்ரது அப்படிங்கிறது இந்திரன். சதம் 100 யாகத்தை பண்ணி இந்த பூமியில 100 யாகத்துல பண்ணதுனாலதான் சதக்ரதுவான இந்திரன் திரிதிவம் கதா தேவலோகத்தை அடைந்தான். தபாம்சி உக்ராணி தபாம்சி அனுஷ்டாய மகர்ஷயா திவம் பிராப்தாக. உக்ரமான தபஸுகள் எல்லாம் இந்த கர்ம பூமியில இருந்துட்டு பண்ணதுனால தான் அந்த மகர்ஷிகள் எல்லாமே வந்து சோ இந்த பூமி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் அவர் தர்மார்த்த காம மோட்சம். சோ இங்க தர்ம காரியம் பண்ணா இங்க அர்த்த காம பரம் அப்படிங்கிறது இங்க வந்து நம்ம நம்ம வந்து தர்மத்தை பிரதானமா வச்சுண்டு ஒரு காமம் ஒரு இஷ்டி யாகம் பண்றோம். ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதேன்னு ஒரு யாகம் பண்றோம். அந்த காமபரமான யஜ்ஞத்தை இங்க பண்ணாதான் நமக்கு அங்க வந்து இடம் கிடைக்கும். சோ அதே மாதிரி பலவிதமான ஞானங்களை அடையக்கூடிய ஒரு ஸ்தானமாக எது இருக்குன்னா இந்த பிருத்திவி இருக்கு. இங்க வந்து இந்த பிரம்ம வித்யா ஞானத்தை நம்ம அடைஞ்சாதான் மோட்சம்ங்கிறதும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி சதுர்ணாம் புருஷார்த்தானாம் 4 விதமான புருஷார்த்தங்களினுடைய எது சமாசிரயாத்து, எந்த பூமியினுடைய ஆசிரயத்தினுடைய ஆசிரயம்னா அடைக்கலம், ரெஃப்யூஜ் மாதிரி, அதனுடைய ஒரு அடைக்கலத்தினால பிரசவக உற்பத்தியார்தோ இந்த தர்மார்த்த சதுர்ணாம் புருஷார்த்தானாம் உற்பத்தி பவதி. அப்படி இருக்கின்ற ஏஷா இந்த முன்னாடி இருக்கின்ற இந்த பூமியானவள் மேல எப்படி இருக்கா அப்படின்னா ஹவ்ய கவ்ய பிரசூஹு. சோ அவதான் ஹவ்யம், தேவர்களுக்கு கொடுக்கிற ஹவ்யமாக இருக்கட்டும் பித்ருக்களுக்கு கொடுக்கிற கவ்யமாக இருக்கட்டும் அதனுடைய ஒரு ஏன்னா ஒரு ஹோமம்ங்கிறது பண்ணணும்னா அதுக்கு வந்து இத்தனை திரவியங்கள் தேவை. அதெல்லாம் அந்த பசுமாட்டுலேருந்து அந்த நெய் வந்து ஹோம திரவியங்கள் ஹோம சாமான் எல்லாம் இந்த பிருத்திவி ரூபமாக இருக்கு இல்லையா. சோ அப்படி இருக்கின்ற அந்த தோக்திரி பூமிகி, அப்படிப்பட்ட பூமியானவள் தைத்திய பாரதா ராட்சசாளனுடைய பாரத்தின் வசாத்து என்ன தீரியத்தை இப்போ பாத்தியது. சரியா. யாம் ஆசிரித்திய எந்த பூமியை ஆசிரியம் பண்ணிட்டு புருஷார்த்த உற்பத்தி, புருஷார்த்தம் தர்ம அர்த்த காமம் மோக்ஷங்கிற புருஷார்த்தங்களினோட உற்பத்தியோ யாச்ச ஹவ்ய கவ்ய பிரசவித்ரி, யார் எந்த பூமியானவள் ஹவ்யத்துல ஹோமத்துல போடுற ஹவ்யங்களையும் கவ்யங்களுக்கும் பிரசவித்ரி அப்படின்னா பிரசவிதா அப்படின்னா உற்பத்தி ஸ்தானமாக இருக்காளோ சாயேவ அந்த பூமியே ராட்சச பாராத்து ராட்சசானாம் பாராத்து அப்படின்னா அவளுடைய பீடாயாகான்னு அர்த்தம். அந்த பீடா வசாத்து இதானீம் பாத்தியதே இப்போது பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். யதः புருஷார்த்தானாம் இயம் ஆசிரயபூதா அத்தः அவசியம் ரக்ஷணீயா இது பாவக. ஸோ வந்து புருஷார்த்தங்களுக்கெல்லாம் இவ ஆசிரயபூதமாக இருக்கிறதுனால இவள் அவசியம் ரக்ஷணீயா, ஷி மஸ்ட் பி ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத எம்பசிஸ் பண்றான் தேவர்கள். சரியா. சோ விசேஷாக பூமிம் ஆசிரித்திய யஜ்ஞாதய தர்மாக சம்பாதனீயாக. சோ பூமி ஆசிரயணம் பண்ணிட்டு தான் யஜ்ஞம் முதலிய தர்மங்கள்லேருந்து வர நல்ல விஷயங்களை நம்ம சம்பாதிக்கணும், நம்ம ஏர்ன் பண்ணிக்கணும், நம்ம அடையணும். யஜ்ஞாதி அனுஷ்டானேன இஹலோகே பரத்ரஜ அர்த்தகாமோ சித்தியதா. யஜ்ஞாதி அனுஷ்டேன யஜ்ஞம் முதலியவைகளை அனுஷ்டானம் பண்றதுனால ஃபாலோ பண்றதுனால இஹலோகே இந்த லோகத்திலையும் பரத்ரஜ பரலோகத்திலையும் அர்த்தகாமோ சித்தியத. சோ தர்ம வழியாக நம்ம பண்ற காரியங்களினுடைய பலனை வந்து இங்கேயும் அனுபவிப்போம், அந்த பரலோகத்திலையும் அனுபவிப்போம். சோ அதனால அந்த அந்த தர்ம வழியாக பண்ற காரியங்களுக்கு ஆசிரயபூதமாக எது இருக்குன்னா அந்த பிருத்திவி.
சோ இப்ப நான் சொன்ன மாதிரி கர்மபூமி இமம் பிராப்பிய கர்த்தவியம் எது சுபம் கர்ம எத் சுபம் சதம் கிரதூனாம் ஆகத்திய தேவராட் திரிதிவம் கதா அப்படின்னா சாக்ஷாத் அந்த இந்திரனே இந்த பூமியில வந்து 100 யாகம் பண்ணதுனாலதான் தேவராஜா தேவானாம் ராஜா வாக ஆனா அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவள் தேவ இது வந்து நாட் ஒன்லி நம்மள மாதிரி சாதாரண மனுஷா ஈவன் தேவர்களுக்கும் இந்த கர்ம பூமிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்படிப்பட்ட பூமிய இந்த ராட்சசனானவன் இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சோ அதனால அது வந்து என்ன அப்படின்னா அவளுக்கு டார்ச்சருங்கிறது ஒண்ணு, இந்த புருஷார்த்தங்களுக்கு ஆசிரியபூதமாக அவ இருந்துட்டு இருக்கா. ஏன்னா இங்க பண்ற யாகங்களினுடைய பலனை இங்கேயும் அனுபவிப்போம், பரத்திரச்ச அர்த்தகாமம் சித்தியதா அங்கேயும் வந்து அர்த்தமும் காமமும் சித்தியதி. சோ வந்து என்ன மோக்ஷோபி வித்யாத்வாரா தத் சாபேக்ஷா. மோக்ஷமும் எப்படி அப்படின்னா வித்யா, அந்த பிரம்ம வித்யா அதை அறிஞ்சுண்டாதான். அது இங்க உட்காந்து தானே நம்ம வந்து தியானம் பண்ண முடியும். அதை வந்து சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் இங்க தானே. சோ அந்த மோக்ஷத்துக்கு கூட வித்யாத்வாரா தத் சாபேக்ஷா. தத் சாபேக்ஷா அப்படின்னா தஸ்யாக பூமியாக சாபேக்ஷா. சரியா? அதः புருஷார்த்த சதுஷ்டயஸ்ய க்ஷிதி ஆசிரயேண ஏவ உற்பத்திஹி இது வர்ணனம் கிருதம். அதனால தான் ஏன் இந்த புருஷார்த்த சதுஷ்டயத்துக்கு வந்து ஏன் எத் சமாசிரயாத்துன்னு ஏன் போட்டார் அப்படின்னா இந்த தர்மார்த்த காம மோக்ஷங்கிற இந்த 4 புருஷார்த்தங்களினுடைய க்ஷிதினா பூமி, ஆசிரயனேன ஏவ உற்பத்தி, பூமியோட அதுக்கு ஒரு ஆசிரயம் இருந்தாதான் அதுக்கு உற்பத்திங்கிறது. அதனால இந்த மாதிரி வர்ணனம் கிருதம். சரியா இருக்கா? ம் அதான். சோ சதுர்ணாம் புருஷார்த்தானாம் எது சமாஸ்ரயாத் பிரசவः ஏஷா ஹவ்ய கவ்ய பிரசூஹு தைத்ய பாரதः தீரியதே. சரியா? அடுத்தது யாரா படிக்கிறீங்களா? பிரேமா மேடம் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். ம் जाता निखिलवेदानाम् उत्तमाङ्गोपदान पदानदः உபதானதः உத்தமாங்க. उपदानतः ம். त्वत्पादकमलात् एषा त्वत् एकाधीनधारणा. सो जाता निखिल वेदानाम् उत्तमांग उपाधानतः निखिल वेदानां त्वत्पाद कमलात् एषा त्वत् एक अधीन धारणा. सो निखिल वेदानाम् उत्तमांग उपाधानतः उपदानतः त्वत्पाद कमलात् जाता एषा त्वद् एक अधीन धारणा. सो एषा जाता இந்த பூமியானவள் உண்டானாள், உற்பன்னான்னு அர்த்தம். ஏஷாங்கிறது இங்க பூமிக்கு போறது. சோ எங்கேருந்து ஜாதா அப்படின்னா துவத் பாத கமலாத்து, உன்னுடைய பாத பத்மாத்து, உன்னுடைய கமலம் போல இருக்கின்ற பாதங்களிலிருந்து ஏஷா பூமிஹி ஜாதா. மேலும் எப்படி இருக்காவோ அப்படின்னா துவத் ஏக அதீன தாரணா, உன்னுடைய துவத் ஏகாயத்த பரண கிருத்தியா, நீ ஒத்தன்தான் துவத் ஏக அது துவத்துனா தவ தவ உன்னுடைய ஏக அதீனம், அதீனம்னா உன் கீழே இருக்கிறது. சோ வந்து நீ ஒத்தன்தான் இவளை வந்து தாங்க முடியும், நீ ஒத்தன்தான் இவளை தாங்கிட்டு இருக்க. அப்படி இருக்கின்ற ஏஷா துவது பாத கமலாத்து ஜாதா, உன்னுடைய பாத கமலத்திலிருந்து உண்டானா. சோ உன்னுடைய பாத கமலம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா நிகில வேதானாம் உத்தமாங்க உபதானதா. சோ நிகில வேதம் எல்லா வேதங்களினுடைய உத்தமாங்கம் அப்படின்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். இப்ப நம்ம சரீரத்துல உத்தமாங்கம் அப்படின்னு சொன்னோம்னா சிரஸ் தான். சிரஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன பேரு? வேற பேரு இல்லையா? சோ சிரஸ்ங்கிறது தான். இந்த நம்ம பல அங்கங்கள் இருக்கலாம், உத்தமாங்கம் அப்படின்னு சொன்னோம்னா அது சிரஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி நிகில வேதானாம் உத்தமாங்கம் அப்படின்னா அது உபனிஷத்து, வேதங்களினுடைய சிரேஷ்டம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஒரு ஆத்ம வித்யாவை காமிச்சு கொடுக்கறது. மோக்ஷம் மோக்ஷம் குறிச்சு உபனிஷத்துல இருக்கிற வாக்கியங்கள்லாம் எதை குறிச்சு சொல்றது அப்படின்னா இனிமே ஒரு ஜன்மா வரப்படாதுன்னு இந்த இந்த ஜீவனுக்கு முக்தி அளிக்கக்கூடிய வாக்கியங்கள் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட் எதுனா அதுதான் உபனிஷத்து. அது என்ன அப்படின்னா வேதத்தினுடைய ஒரு பாதி, ஒரு ஒரு பாகம். சோ அத அப்படி இருக்கின்ற நிகில வேதானாம் உத்தமாங்கம்னு சொல்லும்போது அந்த வேதங்களினுடைய உத்தமாங்கம் அப்படின்னா உபனிஷதாம், அதனுடைய உபதானத்தக பிரதிபாத்தியத்வேன சமாசிரிதாத்து. அந்த உபனிஷத்துல வந்து உபதானம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தலகாணின்னு அர்த்தம். போன ஒரு ஸ்லோகத்துல கூட இந்த உபதானம்ங்கிற ஒரு பதம் வந்தது. இந்த இடத்துல நிகில வேதானாம் உத்தமாங்க உபதானதா அப்படின்னா வேதங்களினுடைய
உத்தமாங்கம் அப்படிங்கிறது உபனிஷத்து. அத வந்து யாருனுடைய அஹ், இதுல இருக்கு, பாத கமலத்துல அந்த உபனிஷத்துல யார பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா பகவானை பத்தி சொல்லியிருக்கு. அப்படி உபதானதக, ஆனா அது வந்து ஒரு ஃபுட் ஸ்டூல் மாதிரி பகவானுக்கு. சோ அந்த உபதானதக பிரதிபாத்தியத்வேன சமாஸ்ரிதாத்து துவத்பாத கமலாத்து, அதுக்கு அட்ஜெக்டிவா போறது. அப்படி இருக்கின்ற உன் பாத கமலத்திலிருந்து ஜாதா உற்பன்னா ஏஷா பூமிஹி त्वदेक अधीन धारणा. சரியா? சோ நிகில வேதானாம் உத்தமாங்க உபதானதா. சோ அப்படிப்பட்ட அந்த உபனிஷத்தினுடைய உபதானம், அதை ஆசிரியம் பண்ணி கொண்டு இருக்கின்ற துவத் பாத கமலாத்து, உன்னுடைய பாத கமலத்திலிருந்து ஜாதா ஏஷா துவதேக அதீன தாரணா. நிகில வேதானாம் அப்படின்னா வேதானாம் சதுர்ணா, 4 வேதங்களினுடைய உத்தமாங்க உபதானதக, உத்தமாங்கானாம் உபனிஷதாம், வேதங்களினுடைய உத்தமமான அங்கம் அப்படின்னா பாகம்னு அர்த்தம். வேதங்களுக்குள்ள இ- உத்தமா ரொம்ப எல்லாராலையும் போற்ற தகுந்த இருக்கக்கூடிய ஒரு அங்கம், ஒரு பார்ட் ஆஃப் த பாகம் ஆஃப் த வேதம் எது அப்படின்னா அது உபனிஷத்து. இப்ப மத்ததெல்லாம் வேஸ்டா அப்படின்னா அப்படி கிடையாது. இருக்கிறதுலே சிரேஷ்டமா இதை சொல்றான். சோ அந்த உத்தமாங்கானாம் உபனிஷதாம், அந்த உபனிஷத்துக்களினுடைய உபதானதக பிரதிபாத்தியத்வேன சமாஸ்ரிதாத்து, அந்த உபனிஷத்துல யாரை பத்தி சொல்லியிருக்கு, பகவானை பத்தி சொல்லியிருக்கு. சோ அந்த பகவானானவர் பிரதிபாத்தியா உபனிஷதி. சோ அப்படி இருக்கின்ற அவருக்கு வந்து ஒரு ஒரு இருப்பிடமாக, ஒரு ஸ்தானமாக இருக்கின்ற அவருடைய, அப்படி இருக்கின்ற பாத கமலாது தவ பாத பத்மாது, உன்னுடைய கமலம் போல இருக்கின்ற பாதத்திலிருந்து ஜாதா உற்பன்னா ஏஷா பூமி, உண்டானாள் இந்த பூமியானவள். மேலும் என்ன, துவது ஏக அதீன தாரணா, துவது ஏகாயத்த பரண கிருத்யா, உன் துவத்துனா தவ, ஏகாயத்தம் அப்படின்னா நீ ஒருவர் மாத்திரம் பரணம் தாங்குவதற்கு, தாங்குவது என்ற ஒரு காரியத்துக்கு விஷயமானவள் சா பூமி, அவளுக்கு போறது அது. துவத் ஏக அதீன தாரணா ஜாதா, இது ரெண்டுமே ஏஷா பூமிக்கு போறது. நிகில வேதானாம் உத்தமாங்க உபதானதः त्वत् பாதகமலாத்துக்கு அட்ஜெக்டிவா போகுது. யதா உபனிஷத்து பிரதிபாத்தியாத் त्वत् பாத பத்மாத் உற்பன்னா இயம் அத்தः त्वत् ஏகாயத்த பரண கிருத்யா. சோ வந்து என்ன, யதா யஸ்மாத் உபனிஷத்து பிரதிபாத்தியாத், உபனிஷத்துக்கள் அதுல கூறப்படுகின்ற, அதிலிருந்து கூறப்படுகின்ற துவத்பாத பத்மாத்து, அந்த உபனிஷத்துக்கு அல்ல சொல்லப்படுகின்ற உன்னுடைய பாத கமலத்திலிருந்து உற்பன்னா உண்டானவளான இயம் பூமி, இந்த பூமியானவள். அதனாலேயே என்ன அப்படின்னா அதஹ, அந்த காரணத்தினால துவத ஏகாயத்த பரண கிருத்யா. சோ உன்னுடைய நீதான் அவளை வந்து காப்பாத்தணும், நீதான் வந்து அவளை தாங்கணும். உன்னுடைய துவக்கத்து ஏக அதீன தாரணா. சரியா இருக்கா? ஆ, சரியா இருக்கா எல்லாருக்கும்? Yes, yes. clear. யா. அதுக்கப்புறம் அலங்காரம் வந்து வேதானாம் உத்தமாங்க உபதானத்துவ ரூபணாத் வேதானாம் தத் ஆශ්‍රயண நிவிருத்த புருஷத்துவ ரூபேண கம்யதே இது ஏகதேச விவர்த்தி ரூபகாலங்காரம். இங்க வேதானாம் உத்தமாங்க உத்தமாங்க உபதானத்துவ ரூபணாத் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஏகதேச விவர்த்தி ஊத்தும்போ வேதானாம் உத்தமாங்க உத்தமாங்க உபாதானம் உபாதானதா, இந்த இந்த அலங்காரம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். பாதக கமலம் இவ இது பாத கமலம், இது உபமாலங்காரம். பரஸ்பரயோகோ பரஸ்பர ஆசிரய அபாவாத்து சம்சிருஷ்டி, இதுவும் அதுக்கும் ஒரு ஆசிரியம் இல்லாததுனால இங்க சம்சிருஷ்டி அலங்காரம். சரியா? ஆஹ் சரி. ஜாதா நிகில வேதானாம் உத்தமாங்க உபதானதः त्वत्पाद கமலாத் ஏஷா त्वदेक அதீன தாரணா. அடுத்த ஸ்லோகம் வேற யாரா படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டாஜி. படிங்க. यदि न त्वरते नाथ भारव्यपनये भवान् प्लावयिष्यन्त्युदन्वन्तः पृथिवीं पृथुवीचयः. ஆமா. சோ பிருத்திவீம் பிருத்து வீச்சயா. ஆமா. சோ வந்து எதின துவரதே நாத பார வியபனயே பவான் பிளாவயிஷ்யந்தி பிளாவயிஷ்யந்தி உதன்வந்தः பிருத்திவீம்
பிருது வீச்சயா. பிருது வீச்சினா தரங்கங்கள்னு அர்த்தம், வேவ்ஸ். ஸோ பிருதுனா பிருஹத்துன்னு அர்த்தம், பெருசுன்னு அர்த்தம். ஸோ இந்த அஹ், இப்போ வந்து இந்த பூமியை நீ காப்பாத்தல அப்படின்னா இந்த சமுத்திரத்துல இருக்கிற இந்த பெரிய கடல், இந்த அலைகள் வந்து இந்த பூமியை வந்து முழுகும்படி செஞ்சிடும். அதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா? ஹே நாத பவான் பார பார வியபனயே यदि न त्वरते तर्हि पृथु वीचयः उदन्वन्तः पृथिवीं प्लावयिष्यन्ति. हे नाथ பகவானே, பவான் நீங்கோ பார வியபனயம் அப்படின்னா பூபார அவதாரணே. ஸோ பூனுடைய பாராவதாரணே. ஸோ அவதாரணம் அப்படின்னா இறங்குறதுன்னு அர்த்தம். அவதாரணம்ங்கிறது தாண்ட வைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த பூமியினுடைய பாரத்தை வந்து குறைப்பதற்கு செய்வது, ரெடியூஸ் பண்றதுல ந துவரதே, நீங்க வந்து வேகமாக காரியத்தை செய்யல, எதி பண்ணலேனா என்ன ஆகும் அப்படின்னா பிருது வீச்சய, இந்த பெரிய தரங்கங்கள், உதன்வந்தக பெரிய தரங்கங்களோட இருக்கின்ற இந்த சமுத்திரங்கள், அஹ், சமுத்திராக பிருத்திவீம் பிளாவயிஷ்யந்தி, அப்படியே பிருத்திவியை வந்து முழுகும்படி செய்துவிடும். அப்படியே வந்து அழிச்சிடும் இந்த பூமிய. பாரம் தாங்காம பூமி அப்படியே உள்ள போயிடுவா, சமுத்திரம் அத்தனையும் உள்ள வந்துடும். சரியா? சோ ஹே நாத, ஹே பகவானே, ஹே பகவன், பவான் துவம் நீங்கோ பார வியபனையே பூபார பாராவதாரணே. சோ இந்த அவதரணம் அப்படிங்கிறது இறங்கிறது, அவதார ரூபம். அவதாரணம் அப்படிங்கிறது தாண்டுவிக்கும்படி, அதாவது இந்த பாரத்தை குறைப்பதில் ந துவரதே எதி விளம்பதே சேது, நீங்க டிலே பண்ணலனா தர்ஹி பிறகு பிருது வீச்சையாக, இந்த மகா தரங்காக பெரிய கட வேவ்ஸோட இருக்கின்ற அலைகளோட இருக்கின்ற உதன்வந்தகா, உதன்வந்தம்னா சமுத்திரம்னு அர்த்தம், சமுத்திராகா சமுத்திரங்கள், பிருத்திவீம் இந்த பூமியை பிளாவயிஷ்யந்தி அப்படியே சேச்சயிஷ்யந்தி மஜ்ஜயிஷ்யந்தி முழுகும்படி செய்துவிடும். புரியுறதா? சோ பாரணே புவி நமிதாயாம் மகாதரங்காக ஜலநிதயா தாம் அவசியம் மஜ்ஜயிஷ்யந்தி. இப்போ வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, ரோடு போட்டுண்டே வரான், நம்ம வீடு கீழே போயிடுத்து அப்படின்னா மழை ஜலம் உள்ள வந்து விடுறது. நம்ம ஊர்ல வந்து அந்த ரோடை பேத்து எடுத்துட்டு தார் ரோடு போடுறது இல்லையே, நம்ம ஒரு லெவல்ல வீடை கட்டி வச்சிருக்கோம், ரோடு ஏற ஏற இந்த பூமி கீழே போயிடுறது இல்லையா. சோ அதே மாதிரி இங்க என்ன, பாரணே இந்த பூபாரணே புவி நமிதாயாம், இந்த பூமியானது அப்படியே வந்து இந்த பாரத்தை தாங்காம தாங்காம கீழே போயிடுத்து அப்படின்னா மகாதரங்காக இந்த பெரிய வேவ்ஸ், அதாவது மகாதரங் பெரிய வேவ்ஸோட இருக்கின்ற ஜலநிதயா இந்த சமுத்திரமானது தாம் பூமி அந்த பூமியை அவசியம் மஜ்ஜயிஷ்யந்தி முழுகும்படி செய்விடி. சொல்லுங்க. அது என்னது அந்த மகா தரங்கம்ங்கிறது இங்க என்னத சொல்ற? என்னது பூமியில தானே இந்த தரங்கம் இருக்கு, அது என்னது மூழ்கும்? எனக்கு புரியல இந்த அர்த்தம். சி இந்த இந்த ராட்சசாளனுடைய தொந்தரவு தாங்காம பூமி வந்து அந்த பாரத்தை தாங்காம அப்படியே தொங்கி போயிட்டா அப்படின்னா இந்த இது வந்து சமுத்திரமானது உள்ள விடும். அந்த சொல்றோம் இல்லையா, லேண்டினுடைய போர்ஷன் குறைய குறைய உங்களுக்கு சமுத்திரங்களினுடைய என்ட்ரிங்கிறது ஜாஸ்தியா போயிடும் இல்லையா. சோ இங்க வந்து அந்த அது அதாவது ரெண்டும் சமதளமா இருக்கு. இந்த பூமியானது இந்த பாரத்தை தாங்காம கொஞ்சம் கீழே இறங்கிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து இந்த வாட்டர் வந்து ஃபோர்ஸிபிளி உள்ள வந்துடும் இல்லையா. சோ இந்த பாரம் ஏன் ஏன் பூமி கீழே போறா, இந்த ராட்சசாளனுடைய டார்ச்சரை தாங்காம அந்த டார்ச்சருங்கிற ஒரு பாரத்தினால கீழே அமுங்கி போயிடுறா. அமுங்கி போயிட்டா அப்படின்னா இந்த மகா தரங்கங்களோட இருக்கின்ற இந்த சமுத்திரங்கள் அதை அப்படியே அந்த பூமியை ஃபுல்லா இது பண்ணிடும். நீங்க வந்து பூமியில தானே சமுத்திரம் இருக்கான்னு நீங்க கேக்குறீங்க, அதான் அததான் கேக்குறேன். புரியுறது நானு. பட் இந்த மாதிரி பாரம் குறைய இந்த சமுத்திரமானது அப்படியே பூமியை பூரா வியாபிச்சிடும். சோ உங்களுக்கு வந்து சமுத்திரம்ங்கிற ஒரு தேவதா ஸ்வரூபம் இருக்குமே தவிர பூமிங்கிற தேவதா காணாம போயிடுவோம். நம்ம வந்து அதை வந்து ஒரு இனானிமேட்டா பாக்குறோம். மலைங்கிறது ஒரு தேவதை, பூமிங்கிறது ஒரு தேவதை, சமுத்திரம்ங்கிறது ஒரு தேவதை. சோ இந்த பூமிங்கிற தேவதா இந்த தைத்தியாளனுடைய டார்ச்சரை தாங்க முடியாம கீழே போயிட்டானா இந்த சமுத்திரம்ங்கிறது அதை பூரா மறைச்சிடும். சோ பூபாகம்ங்கிறது இருக்காது. சோ சமுத்திரம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சுனுட்டா என்ன ஆகும், மரம் செடி கொரம் எதுவுமே வந்து வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வளர வாய்ப்பு இல்லை அப்படின்னா அங்க எதுவும் முளைக்காது, எதுவும் வளராது. எதுவும் வளரல அப்படின்னா ஹோமத்துக்கு திரவியம் இருக்காது. திரவியம் இல்லைன்னா தர்ம அர்த்த காம மோட்சத்துக்கு புருஷார்த்தங்களுக்கு இவ ஆசிரயமாவே ஆக மாட்டேன். புரியுறதா? ஓகே, அப்படி எடுத்துன்னு போனா அது இப்ப புரியுது.
சோ பாரேண புவி நவிதாயாம், பாரேண அப்படின்னா ராட்சசானாம் பாரேண, அவளுடைய அந்த பாரத்தினால, நமிதாயாம் புவி அப்படியே உள் போய்விட்ட பூமியினிடத்தில் என்ன அப்படின்னா மகாதரங்காக பெரிய அலைகளோடு இருக்கின்ற ஜலநிதயா இந்த சமுத்திரங்கள் தாம் அந்த பூமியை அவசியம் மஜ்ஜயிஷ்யந்தி முழுகும்படி செய்துவிடும். சரியா? அஹ் நமிதாயாம்னா என்ன சொன்னேன் பகினி? அவக்கு அப்படியே அமிங்கிடுத்துன்னு அர்த்தம், கீழே போயிடுத்து. நமிதாயாம் புவி சப்தமியில இருக்கு ரெண்டுமே, நமிதா. சோ எதி ந त्वरते नाथ भारव्यपनये भवान् प्लावयिष्यन्ति उदन्मन्तः पृथिवीं पृथु बीजयः. அடுத்த ஸ்லோகம் யார் படிக்கிறேன்? ராஜலக்ஷ்மி படிக்கிறேன், ராஜாஜி நகர். ம். करुणादीनचित्तेन कर्णधारवती त्वया मा अवसीततु पृथ्वीयं महती नौः इव அம்பசி. अम्बसी. சோ ஒரு அம்பசி மகதி நௌஹு இவ, ஜலத்துல ஒரு பெரிய போட்டு போல இந்த பூமியானவள் இருக்கா. சோ இயம் பிருத்திவி அம்பசி மகதி நௌஹு இவ மா அவசீதது, அவ முழுகி போகாம, அவசாதம் அப்படின்னாலே அழிவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல மா அவசீதது அப்படின்னா முழுகாமல் இருக்கட்டும். எப்படி அப்படின்னா கருணா கருணாதீன சித்தேன துவயா கர்ணதாரவதி இயம் பிருத்திவி. சோ கருணாதீன சித்தேன, கருணையை அதீனமாக வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற துவயா, துவயா பகவதா பகவானால உன்னால். சரியா? நீ எப்படி இருக்க அவளுக்கு அப்படின்னா இயம் இவளுக்கு கர்ணதாரவதி அப்படின்னா, கர்ணம்னா நீங்க வந்து இந்த இந்த ஹெல்ம்னு சொல்லுவா போட்டுக்கு, இந்த ஓருன்னு வச்சுக்கோங்க. அந்த கர்ணதாரவதி அப்படின்னா அந்த அந்த ஓரை வந்து செலுத்துற ஒரு போட்டாளி போல, ஒரு நாவிகன் போல. சோ அந்த நாவிகனை யார் வச்சுட்டு இருக்கா அப்படின்னா இந்த பிருத்திவி. ஒன்ன நாவிகனா யார் வச்சுட்டு இருக்கா? இந்த பிருத்திவி. புரியுறதா? அஹ் கர்ணதாரஹ அஸ்யாஹ அஸ்தி இது கர்ணதாரவதி. சோ கர்ணதாரவதி, ஒன்ன வந்து ஒரு போட்ஸ்மேனா வச்சுட்டு இருக்கிற இயம் பிருத்திவி. இந்த தாரவதிங்கிறது அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. ஆ பகவான தன்னுடைய ஒரு நாவிகனாக வைத்துக் கொண்டிருக்கின்ற இயம் பிருத்திவி, இந்த பூமியானவள் அம்பசி மகதி நௌஹு இவ மா அவசீதத்து. சோ அம்பசி அப்படின்னா ஜலத்துல ஒரு பெரிய நௌஹு போட்டு போல அவ வந்து முழுகாம பாத்துக்கோங்க, முழுகக்கூடாது. மா அவசீதத்து. புரியுறதா? சோ அந்த அந்த பிருத்திவிங்கிறவோ ஒரு ஒரு போட்டு மாதிரி இருக்கா. அந்த பிருத்திவிய, அந்த போட்டை செலுத்துற அந்த போட் மேனா, அந்த படகோட்டியா யார் இருக்காருன்னா பகவான் இருக்கார். சோ தன்னுடைய தன்னுடைய அந்த பிருத்திவிங்கிற ஒரு படகுக்கு படகோட்டியாக உன்னை வச்சுட்டு இருக்கிறவோ அந்த பிருத்திவி. புரியுறதா? கர்ணதாரவதி அப்படிங்கிறது அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. எப்படிப்பட்ட தாரவான் நீ அப்படின்னா கருணா அதீன சித்தேன துவயா, கருணையே பிரதானமாக வைத்து கொண்டு இருக்கின்ற உன்னால் கர்ணதாரவதி இயம் பிருத்திவி, இந்த போட்டை செலுத்துகிற ஒரு படகோட்டியாக உன்னை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிருத்திவியானவள் மகதி அம்பசி நௌஹு இவ மா அவசீதத்து. சோ அம்பசி மகதி நௌஹு இவ, இந்த ஜலத்துல ஒரு பெரிய போட்டு வந்து முழுகாம இருக்கிறது போல முழுகாம இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறான். புரியுறதா? சோ கருண அதீன சித்தேன துவயா கர்ணதாரவதி இயம் பிருத்திவி அம்பசி மகதி நௌஹு இவ மா அவசீதது கருண அதீன சித்தேன தயா பரதந்திர ஹிருதயேன. சோ தயையை என்ன சொல்றது, தயைக்கு அதீனமாக பகவான் இருக்கார். அதாவது யாரா ஒருத்தர் வந்து ஒரு கம்பேஷனேட் கிரவுண்ட்ல எதையா ஒருத்த கேட்டுட்டாருன்னா டக்குன்னு கொடுத்துருவார். சோ தயா பரதந்திர ஹிருதயேன, தயையில தயைக்கு பரதந்திரமான ஒரு சித்தத்தோடு இருக்கின்ற துவயா பகவானால பவதா கர்ணதாரவதி நாவிகவதி, நாவிகனாக வைத்துக் கொண்டு இருக்கின்ற கருணைக்கு அதீனமாக இருக்கின்ற உன்னால் உன்னால் இவ வந்து மா அவசீதத்து, இவ வந்து மா நிமஜ்ஜது. சரியா? அப்புறம் மேலும் என்ன, கர்ணதாரவதி உன்னை இந்த மாதிரி ஒரு படகோட்டியாக வைத்துக் கொண்டிருக்கின்ற
இயம் பிருத்திவி, இந்த இயம் பூமி, இந்த பூமியானவள், அம்பசி ஜலத்தில், மகதி நௌஹு இவ, மகதி நௌகா இவ, ஒரு பெரிய போட்டு போல, படகு போல, மா அவசீதத்து மா நிமஜ்ஜது, அவ வந்து முழுகக்கூடாது, அது நீதான் காப்பாத்து. புரியுறதா? नाविकवती नौः यथा सागर उदके न निमज्जति तथा भवदधीना इयं भूमिः समुद्रजले न निमज्जतु. புரியுறதா? சோ நாவிகவதி நௌஹு, ஒரு நல்ல படகோட்டியோட இருக்கின்ற ஒரு போட்டானது, படகானது, யதா எவ்வாறு, சாகர உதகே சமுத்திரத்தினுடைய ஜலத்தில், ந நிமஜ்ஜதி முழுகாதோ, முழுகவில்லையோ, ததா அவ்வாறே, பவததீனா இயம் பூமிஹி, பவதஹ உங்களுக்கு அதீனமாக இருக்கின்ற இந்த பூமியானது, சமுத்திர ஜலே ந நிமஜ்ஜது. ஏன்னா முந்தினதுல சொல்லியாச்சு இல்லையா, பாரேன நமிதாயாம் புவி மகாதரங்காக ஜலநிதய அவசியம் மஜ்ஜயிஷ்யந்தின்னு முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. சோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு அதீனமாக இருக்கின்ற இந்த பூமியானவள் சமுத்திர ஜலத்தில் மூழ்காமல் இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறா தேவன். புரியுதா? त्वयि कर्णधार सदृशे जागृति सति भूमेः अम्बसि स्मज्जनं न युक्तम् इति. त्वयि त्वयि कर्णधार सदृशे जागृति सति, கர்ணதார சதிருஷம் அப்படின்னா, கர்ணதாரம்ங்கிறது இங்க வந்து அந்த போட்மேன் வச்சுக்கோங்க, படகோட்டின்னு வச்சுக்கோங்க. சோ படகோட்டிக்கு சமானமாக இருக்கின்ற நீ விழித்து கொண்டு இருக்கின்ற தருணத்தில், ஜாகிரதி சதி, இந்த மாதிரி நீ விழிச்சுட்டு இருக்கும் பொழுது, பூமேகே அம்பசி மஜ்ஜனம் ந யுக்தம், பூமியானது பூமியானது அம்பசி ஜலத்தில் மூழ்குவது என்பது ந யுக்தம். சரியா இருக்கா? அஹ்? அலங்காரம் வந்து இங்க என்ன அப்படின்னா, அஹ், அதாவது அத்திர பகவதி கர்ணதாரத்துவ ஆரோபஸ்ய பிருத்திவி அவசாத பரிஹரண ரூப பிரஸ்துத காரிய உபயோகித்வாத்து பரிணாம அலங்காரம். சோ இங்க வந்து என்ன அப்படின்னா, பகவதி கர்ணதாரத்துவம், பகவான் வந்து கர்ணதாரவான், அவர் அவர் வந்து பகவான். சோ அவருக்கு வந்து கர்ணதாரத்துவம்ங்கிறது அவர் மேல ஏற்றப்பட்டது, ஆரோபம் பண்ணப்பட்டு, பகவானேவ கர்ணதாரவான். சரியா? பகவான் தான் அந்த படகோட்டி அப்படின்னு ஒரு ஆரோப்பம் சொல்லிட்டு, அது வெறும் ஆரோப்பத்தோட நிறுத்திட்டா அது ரூபக அலங்காரம் இல்லையா? அதுல பிருத்திவி அவசாத பரிஹரண ரூப பிரஸ்துத காரிய உபயோகித்வாது, இதனால அவசாதம்ங்கிற ஒரு அழிவு இல்லாமல் இருப்பது, அந்த அவசாத பரிஹரணம், அவசாதம்னா அழிவு, பிருத்திவி அவசாதம்னா பிருத்திவியினுடைய அழிவினுடைய பரிஹரணம், காப்பாத்துதல் அப்படிங்கிற ஒரு பிரஸ்துதமான ஒரு இந்த இப்ப இருக்க கூறப்படுகின்ற அந்த காரியத்துக்கு உபயோகமா இருக்கிறதுனால இது பரிணாம அலங்காரம். சரியா? அஹ்? தத் சங்கீர்ணஹ நௌஹு இவ இது உபமா. சோ பூமிஹி இயம் பிருத்திவி நௌஹு இவ, இந்த பூமியானவள் போட்டை போல, படகை போலன்னு சொன்னதுனால அந்த இடத்துல உங்களுக்கு உபமா. சரியா இருக்கா? அதுதான். சோ கருணாதீன சித்தேன கர்ணதாரவதி त्वया மா அவசீதது பிருத்திவி இயம் மகதி நௌஹு இவ அம்பசி. அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் யார் படிக்கிறேன்? தீபா. प्रेम தீபா அப்படிங்கோ. யாரு? रशना अशन् இல்ல, ஆளுக்கு ஒரு சான்ஸ். தீபா படிக்கவே இல்லை, அதனால தீபா படிக்கட்டும். ஆஹ் रशनारत्नरूपेण पयोधिरशना त्वया உம் प्रशान्त अनुजक्लेशा உம் परिष्करण अर्हति. பரிஷ்கரணம் அர்ஹதி. அதாவது இந்த ரசனாரத்ன ரூபேண பயோதி ரசனாத்வயா பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிஷ்கரணம் அர்ஹதி. சோ இந்த பயோதி ரசனா, அதாவது இந்த பூமிக்கு வந்து இந்த சமுத்திரம்ங்கிறது ஒரு ஒட்டியானம் போல இருக்கு. சரியா? அந்த ரசனா ரத்ன ரூபேண துவயா, அதுக்கு வந்து மத்தியமணின்னு சொல்றோம் இல்லையா, நெக்லஸ் போட்டிருக்கோம், அதுக்கு சென்டர் பெண்டன்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அந்த 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 பூமிக்கு எது வந்து உங்களுக்கு ரசனானா இந்த சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல யார் இருக்கார்? மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா? பார்க்கடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அவர் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, அந்த ரசனா ரத்ன ரூபேண அந்த ஒட்டியானத்துல ஒரு பெரிய ஒரு ப்ரெஷியஸ் ஜெம் போல இருக்கின்ற உன்னால் பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிஷ்கரணம் அர்ஹதி. சோ உன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராட்சசாளனுடைய அந்த கிளேஷம் அப்படின்னா துக்கம், அந்த துக்கமானது பரிஷ்கரணம், அதை வந்து போக்கடிக்கணும். அவளுக்கு வந்து ஒரு பிரசாதனம் அர்ஹதி. அவ வந்து அந்த அந்த துக்கம்ங்கிறதுனால துக்கத்தை போக்கடிச்சுட்டு அவளுக்கு சந்தோஷம்ங்கிறது கிடைக்கணும்.
ஸோ அப்படிப்பட்ட ஷீ இஸ் ஃபிட் ஃபார் இட் அர்ஹதி. ஸோ அதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். பயோதி ரசனா ரசனாரத்ன ரூபேண த்வயா பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிஷ்கரணம் அர்ஹதி. பயோதி ரசனா அப்படின்னா சமுத்திர மேகலா பிருத்திவி. ஸோ வந்து சமுத்திரத்தை தன்னுடைய மேகலாவா வச்சுட்டு இருக்கிறது எது அப்படின்னா பிருத்திவி. அது வந்து இட்ஸ் ஒரு ஒரு எக்ஸாஜரேஷன் மாதிரி. பிருத்திவிக்கு என்ன சமுத்திரம் மேகலை மாதிரி இருக்கா, ஆனா ஒட்டியானம் மாதிரி இருக்கா? இல்ல, இந்த பிருத்திவியில சமுத்திரம் இருக்கு. ஸோ அந்த அந்த பிருத்திவிக்கு வந்து சமுத்திரம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு மேகலா. மேகலானா ஒட்டியானம், காஞ்சி மாதிரி ரசனா. ஸோ வந்து சமுத்திர மேகலா பிருத்திவி. ஸோ சமுத்திர மேகலா பிருத்திவி, சமுத்திரத்தை தன்னுடைய மேகலாவா வைத்துக் கொண்டிருக்கின்ற பிருத்திவி ரசனா ரத்ன ரூபேண சமுத்திர ஷாயித்வேன ரசனா ரத்னவத்து பாசமானேன. ஸோ வந்து சமுத்திரத்துல ஷாயித்வம் அப்படின்னா படுத்துட்டு இருக்கார் மகாவிஷ்ணு. ஸோ அதனால ரசனாக்கு அந்த ஒட்டியானத்துக்கு ஒரு ரத்னவத்து, ஒரு ப்ரெஷியஸ் ஜெம், அதுக்கு சமானேன துவயா. சரியா? அதுக்கு சமானமாக ஒரு சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துக்குள்ள பகவான் இருக்கார். இந்த சமுத்திரமானது இந்த பூமிக்கு ஒட்டியானம் போல இருக்கு. ஸோ அந்த சமுத்திரத்து நடுவுல பகவான் வந்து எப்படி இருக்கார் இந்த ஒட்டியானத்துக்குன்னா ஒரு ரத்தனம் போல இருக்கார். ஸோ ரசனா ரத்னவத்து, அந்த அந்த ஒட்டியானத்துக்கு சென்டர்ல ஒரு ஜெம் வச்சு பாடணும், ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கணும். அதுல இருக்கிற ஒரு ரத்தனவத்து பாசமானேன துவயா, ஒரு ரத்தனம் போல பரிமளித்து கொண்டிருக்கின்ற உன்னால் பவதா பிரசாந்த தனுஜ கிளேஷா உபசமித ராட்சச பாதா சதி. நீங்கோ பிரசாந்தம் அப்படின்னா அடக்கப்பட்டன்னு அர்த்தம். தனுஜானாம் கிளேஷா தனுஜ கிளேஷா. சரியா? அ- அடக்கப்பட்ட அந்த ராட்சசர்களுடைய கிளேஷா துக்கம் யாருக்கோ அவள். இது வந்து பிருத்திவிக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ இந்த மாதிரி அடக்கப்பட்ட ராட்சசர்களுடைய கிளேஷா பிருத்திவி அந்த மாதிரி இருந்தான்னா பரிஷ்கரணம் அர்ஹதி. பிரசாதனம்னா ஆர்னமெண்ட்னு அர்த்தம். அந்த மாதிரி அவ வந்து சாகரம் வந்து அவளுக்கு மேகலாவா இருக்கலாம், அதுல மத்தியமணியா நீங்க இருக்கலாம். ஆனா இதெல்லாம் அவளுக்கு அலங்காரம் இல்ல. எது அவளுக்கு அலங்காரம் அப்படின்னா பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிஷ்கரணம் அர்ஹதி. சோ அந்த பிரசாந்தம் அடக்கப்பட்ட ராட்சசர்களுடைய அந்த தொந்தரவு அப்படிங்கிறது தான் அவளுக்கு பிரசாதனம்னு ஆர்னமெண்ட். சரியா? அந்த அப்படிப்பட்ட பிரசாதனத்தை அந்த பரிஷ்கரணத்தை அர்ஹதி பிராப்தும் யோகியா பவதி. ஷி இஸ் ஃபிட் டு, அவள் வந்து எல்லா விதத்திலையும் அருகதைக்கு உட்பட்டவள், யோகியதைக்கு உட்பட்டவள் அப்படின்னு சொல்றோம். சோ இயம் பூமி त्वया दैत्य संहार रूपेण कर्मणा क्लेशम अपनीय परिष्करणीया इति भावः. सो इयं பூமி, இந்த பூமியானவள் உன்னால் தைத்திய சம்ஹார ரூபேண, தைத்தியர்களுடைய ராட்சசர்களுடைய சம்ஹார ரூபம், அவளை அழிப்பதுங்கிற ஒரு கர்மனா, அந்த காரியத்தினால கிளேஷம் அபனீய துக்கத்தை போக்கடித்து விட்ட பிறகு பரிஷ்கரணியா பவதி, அலங்கரணீயா பவதி அப்படின்னு அர்த்தம். அത്ര ரசனாரத்ன ரூபேண இத்யத்ர ரூபசப்தஸ்ய சாதிருஷ்யார்த்தகத்வே உபமா உபக்ரம உத்பிரேக்ஷா அலங்காரம். சோ இங்க ரசனா ரத்ன ரூபேண அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிருத்திவிக்கு வந்து சாகரம் மேகலா அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு உத்பிரேக்ஷா தான். லிட்ரலி வந்து பிருத்திவி வந்து அந்த மேகலாவை போட்டுட்டு இருக்காளா சாகரத்தை? இல்ல. ஸோ அதுவே ஒரு பொய்டிக் ஃபேன்சி தான். இங்க ரசனா ரத்ன ரூபேண, அந்த ரசனாக்கு அந்த ஒட்டியானத்துக்கு ரத்ன ரூபேண மத்தியமணி அந்த சென்டர் ஜெம்மா இருக்கின்ற அப்படின்னு சொல்றதுனாலேயே இந்த ரூப சப்தஸ்ய சாதிருஷ்யார்த்தகத்வே உபக்கிரம உத்பிரேக்ஷா அலங்காரக. ஸோ உபக்கிரம உத்பிரேக்ஷா அலங்காரக, ஒரு சாதிருஷ்யம் இருக்கு. இந்த ரசரா ரத்னம் எப்படி வந்து பகவான் சமுத்திரத்துக்கு மத்தியில இருக்காரோ அதே மாதிரி இந்த ஒட்டியானத்துக்கு நடுவுல இந்த ரத்னம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிற ஒரு சாதிருஷ்யத்தை மூலமாக இது வந்து உத்பிரேக்ஷத்தை, இது வந்து ஒரு சம்பாவனா தான், இது ஒரு பொய்டிக் ஃபேன்சி தான் அப்படின்னு சொல்றேன். அதனால இங்க உத்பிரேக்ஷா அலங்காரம். சரியா? ரசனா இவ. அதுக்கப்புறம் ரூபசப்தஸ்ய ஸ்வரூப பரத்வே பகவதி ரசனா ரத்னத்வ ஆரோபக பிரகிருத பிரசாதன கிரியா உபயோகி இது பரிணாமாலங்காரம். மேலும் என்ன, பகவான் அப்படிங்கிறவர் தான் இங்க உபமேயம். ஆனா இங்க ரசனா ரத்ன ரூபம் அப்படிங்கிற ஒரு உபமானத்தினால அந்த பகவான்கிறவர் குறிக்கப்பட்டிருக்கார். சோ அந்த உபமானம்ங்கிற ரசனா ரத்ன ரூபம்ங்கிறத சொல்லியிருக்கு. அதிலே நமக்கு வந்து இந்த உபமேயமான பகவானும் அறியப்படுறார். இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு அபேதம் தெரியறது அப்படிங்கிறதுனாலேயே அதுல பிரகிருதம் என்ன அப்படின்னா பிரசாதனம், பரிஷ்கரணம், அலங்காரம் அப்படிங்கிற கிரியைக்கு இது உபயோகியா இருக்கிறதுனால பரிணாம அலங்காரம்.
சரியா இருக்கா? ஸோ ரசனாரத்ன ரூபேண பயோதி ரசனா துவயா பிரசாந்த தனுஜ கிளேஷா பரிஷ்கரணம் அர்ஹதி. நிறுத்திக்கலாமா? ஆ